விஜயின் தமிழக வெற்றிக் கழக மாநாட்டுக்கான அனுமதியை உடனடியாக வழங்க வேண்டும், வேண்டுமென்றே நெருக்கடி கொடுக்கக்கூடாது என பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். நாம் தமிழர் கட்சி, பாஜக, அதிமுக, தேமுதிக என இந்த பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது. ஆளும் தரப்பின் பதில் என்னவாக இருக்கிறது? தமிழ் திரையுலகின் உச்ச நட்சத்திரமான விஜய் கடந்த பிப்ரவரி 2ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகம் எனும் அரசியல் கட்சியை தொடங்கினார். தொடர்ந்து ஆகஸ்ட் 22ஆம் தேதி கட்சியின் கொடியையும் அறிமுகப்படுத்தினார். கொடியின் விளக்கம், கட்சியின் கொள்கைகள், நிர்வாகிகள் யார் உள்ளிட்ட விவரங்கள் அனைத்தும் கட்சியின் முதல் மாநாட்டில் அறிவிக்கப்படும் என சொல்லப்பட்டது. மாநாடு முதலில் மதுரையில் நடைபெறுவதாக சொல்லப்பட்டது. பிறகு சேலம், ஜெகல்நாயக்கன்பட்டியில் நடைபெறுவதாக செய்திகள் வெளியாகின. ஈரோட்டிலும் இடம் பார்த்ததாக தகவல்கள் வெளியாகின. பின்னர் திருச்சி பொன்மலை பகுதியில் உள்ள ஜி கார்னர் ரயில்வே திடலில் மாநாடு நடத்துவதற்கு மனு அளித்து மறுக்கப்பட்டதாக சொல்லப்பட்டது. இந்த நிலையில் ஆகஸ்ட் 28ஆம் தேதி விழுப்புரம் மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் ஏடிஎஸ்பி திருமாலிடம் தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் விக்கிரவாண்டி வி சாலையில் உள்ள 150 ஏக்கரில் செப்டம்பர் 23ஆம் தேதி மாநாடு நடத்த அனுமதியளிக்க வேண்டும் என மனு அளித்தார். தொடர்ந்து ஏடிஎஸ்பி திருமால், துணை சூப்பரண்ட் சுரேஷ் மற்றும் போலீஸ் அதிகாரிகள் மாநாட்டுக்காக தேர்வு செய்யப்பட்ட இடத்தை ஆய்வு செய்தனர். தொடர்ந்து மாநாட்டை நடத்துவது தொடர்பாக காவல்துறையினர் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகளிடம் 21 கேள்விகளுக்கு பதில் கேட்டுள்ளனர். அதில் மாநாடு நடக்கும் நேரம், பங்கு கொள்ளும் முக்கிய தலைவர்கள், மாநாட்டில் கலந்து கொள்ளும் குழந்தைகள், பெண்களின் விவரங்கள் உள்ளிட்ட கேள்விகளுக்கு 5 நாட்களுக்குள் தெளிவான விளக்கம் அளிக்க வேண்டும் என அவகாசம் வழங்கியது காவல்துறை. மாநாட்டுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள மைதானத்தில் மட்டும் 10 விவசாய கிணறுகள் இருக்கின்றன. பக்கத்திலேயே வீடூர் அணை அமைந்துள்ளது. அவற்றையும் கருத்தில் கொண்டு கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகின. இந்த நிலையில் அந்த கேள்விகளுக்கு உரிய பதில்களை அளித்துவிட்டதாக தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் ஆனந்த் இன்று கருத்து தெரிவித்துள்ளார். இது ஒரு புறம் இருக்க, விஜய் மாநாட்டுக்கு அனுமதி வழங்க ஆளும் திமுக அரசு வேண்டும் என்றே இழுத்தடிக்கிறது என அரசியல் கட்சி தலைவர்கள் விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றனர். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், விஜய் மாநாடு நடத்த அனுமதி தருவதற்கு 21 கேள்விகளை போலீசார் கேட்டுள்ளனர். திமுக மாநாடுகள் நடத்தும் போது இப்படிதான் கேள்விகள் கேட்கப்பட்டனவா? பெண்கள், குழந்தைகளுக்கு என்ன பாதுகாப்பு செய்யப்பட்டுள்ளது? எவ்வளவு பேர் வருவார்கள் என்று கேட்டுள்ளனர். இது தேவையற்றது. உரிய ஏற்பாடுகள் இல்லாமல் யாரும் மாநாடு நடத்த மாட்டார்கள். மாநாட்டை வரும் 23ஆம் தேதி நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. காலம் தாழ்த்த வேண்டும் என்பதற்காக போலீசார் இவ்வாறு செய்கின்றனர் என கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தனர். அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரோ, இந்தியா ஜனநாயக நாடு, யார் வேண்டுமானாலும் மாநாடு நடத்தலாம், யார் வேண்டுமானாலும் கட்சி நடத்தலாம். அப்படி இருக்கும்போது விஜயை பார்த்து திமுக ஏன் பயப்பட வேண்டும்? விஜய் கட்சி ஆரம்பிக்கும் போது திமுகவுக்கு தான் பாதிப்பு ஏற்படும். திமுகவின் ஓட்டுகள் விஜய்க்கு சென்றுவிடும் என திமுக பயப்படுகிறது என கருத்து தெரிவித்திருந்தார். முன்னாள் கவர்னர் தமிழிசையோ, இல்ல அவரோட கட்சி எந்த புது கட்சி ஆரம்பிச்சாலும் ஒரு மாநாடு நடக்கும் பொழுது ஒரு இடத்தை கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்குறேன். கொள்கையெல்லாம் அப்புறம் அவர் சொல்லட்டும், அதுக்கப்புறம் அவர் எப்படி நடத்தணும், அதுக்காக உடனே நாங்க அவருக்கு ஆதரவா இருக்கிறேன்னு இல்ல. ஒரு புதிய கட்சி தொடங்கும் பொழுது நீங்க ஒரு கார் ரேஸுக்கு எவ்வளவு தூரமா எவ்வளவு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டீங்க. ஆனா ஒரு இடத்துல அவரும் பாவம் மாத்தி 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 இடத்த சொல்லிக்கிட்டு இருக்காரு. நீங்க கொஸ்டின் பேப்பரை கொடுத்துட்டே இருக்கீங்க. அவர் என்ன பரீட்சை எழுதி கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணி என்னமா அவரு மாநாடு நடத்த ஏன் அவ்வளவு பயம்னு கேக்குறாரு. பயம் தானே உங்களுக்கு, இடத்த கொடுக்கறதுல அவ்வளவு பயம். இடத்த கொடுத்தா மடத்தை புடிச்சுக்குவாருன்னு நினைக்கிறீங்களா? பயம். இந்த பயம் ஏன்னா நான் சினிமாலாம் ரொம்ப பாக்குறது இல்ல. அவர் கட்சிய தடுக்கிற மாதிரி காட்சியையும் தடுக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன். கட்சியை தடுக்கிற மாதிரி திரை காட்சியும் தடுக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன். இதெல்லாம் தெரியல. தம்பி விஜய்க்கு ஆதரவா நாங்க அப்படிலாம் இருக்கோம்னு இல்ல. ஒரு புதிய கட்சி வரும்போது வரட்டுமே, எல்லாரும் சேர்ந்து களத்துல இருப்போம். யாருக்கு மக்கள் ஆதரவு தருகிறார்களோ தரட்டும். இன்று செய்தியாளர்களை சந்தித்த தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா, அவர் ஒரு மாநாடு நடத்தணும்னு சொல்லி ஒரு இடத்த கேட்கிறாங்க, அனுமதி கேட்கிறாங்க. அந்த அனுமதி கொடுத்தா இந்த அரசாங்கத்துக்கு என்ன பிரச்சனை? ஒன்னும் புரியலையே. நானும் சென்னையில இருந்து இப்ப வரேன். ஒரு கார் ரேஸ் நடத்தினாங்க. அந்த கார் ரேஸ் ஓவர் த நைட் கோர்ட்ல போட்டு நீங்க அனுமதி பெற்று கார் ரேஸ் நடத்துறீங்க.
அப்படி இருக்கும்போது இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே வந்து உரிமை இருக்கு இல்லையா? ஒரு கட்சி ஆரம்பிக்கவோ, ஒரு மாநாடு நடத்தவோ, ஒரு பொதுக்கூட்டம் வைக்கவோ ஏன் அனுமதி மறுக்கப்படுகிறது? அதனால நிச்சயமாக யாருடைய வளர்ச்சியும் வந்து யாரும் தடுத்துட முடியாது. எனவே உரிய முறையில் அனுமதி கேட்டால் நிச்சயம் தர வேண்டியது ஒரு அரசாங்கத்தின் கடமை. அதனால இதுல மாற்று கருத்து கிடையாது. அரசியல் தலைவர்களின் கருத்துக்கள் இப்படி இருக்க, எந்த அரசியல் கட்சி மாநாடு நடத்தினாலும் இப்படியான கேள்விகள் கேட்கப்படும் என்பது ஒரு சில மூத்த பத்திரிகையாளர்களின் கருத்தாக இருக்கிறது. இந்த நிலையில் ஆளும் திமுக மீதான விமர்சனங்களை முன்வைத்து கட்சி நிர்வாகியிடம் பேசினோம். இது தேவையில்லாத பிரச்சனை. ஒண்ணு என்னன்னா, எங்க மாநாடு நடத்தினாலே போலீஸ் டிபார்ட்மெண்ட் எங்ககிட்ட கேட்கும், நீங்க வந்து எத்தனை பேர் வருவாங்க, என்ன யார் யார் வர்றாங்க போறாங்க. இது வந்து ஒரு காவல்துறை அக்கறையோட அவங்க சட்டம் ஒழுங்கா பாதுகாக்கணும்னா அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுதான் ஆகணும். ஆக்சுவலா நம்ம சொல்லி ஆகணும். இன்னும் சொல்ல போனா ரைட், நாங்க வந்து இப்போ ஒரு பொதுக்கூட்டம் போடுறோம்னு வச்சுக்கோங்க, போடும்போதே சார் ஒரு 5000 பேர் வருவாங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். எத்தனை பேர் வருவாங்க போவாங்க அப்படிங்கறத சொல்லணும். சுமார் அதுக்காக எண்ணிக்கை கரெக்டா சொல்லணும்னு அவசியம் இல்லை. சுமார் இத்தனை பேர் வருவாங்க. இதுல விஐபிஸ் சொல்லி இப்ப தலைவர் வருவாரு, இல்ல அவரு இளைஞரணி செயலாளர் வருவாரு, இல்ல யாராவது விஐபி வர்றாங்க, அடுத்த தலைவர்கள் யாராவது வர்றாங்க. ஏன்னா போலீஸ்காரங்களுக்கு வந்து முக்கியமான விஷயம், அந்த கூட்டம் வரும்போது வர்றவங்களுக்கும் பாதிப்பு வந்துடக்கூடாது, பொதுமக்களுக்கும் பாதிப்பு வந்துடக்கூடாது. ஆமா ஆமா. சோ அவங்க அந்த டீடைல் கேட்கறது அப்படிங்கறது சட்டம் ஒழுங்க பாதுகாக்கிறதுக்கும் குறிப்பா அந்த மாநாட்டுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதும் தான் முக்கியம். ஓகே 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 ரைட். இப்ப சார் என்ன இருந்தாலும் விஜய் வந்து ஒரு நடிகர். ஆமா. அப்ப அவரை பாக்குறதுக்குன்னு கூட கூட்டங்கள் வரலாம், இல்ல அவரை பார்த்த உடனே கொஞ்சம் இதாகலாம், ஒரு கூட்டம் வந்து இது பண்ணலாம். அப்ப நம்ம வந்து கவனமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு தகவலை கேட்டா உடனே இது அரசாங்கம் இது சார் நான் என்ன கேக்குறேன், நாங்க என்ன இன்னைக்கு நேரத்தா கட்சி நடத்துறோம் சார்? எங்க கட்சி ஆரம்பிச்ச கூட ஏறத்தாழ 69 கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க சார். ஏன்னா ஒவ்வொன்றையும் போய் நாங்க போய் நடந்துகிட்டா இருந்தோம். இன்னும் தலைவர்கள் எதனால இப்படி சொல்றாங்க அப்படின்னு நீங்க பார்க்கறீங்க சார்? சார் அதாவது அவங்களுக்கு வந்து அரசியல் ரீதியா திமுகவை குறை சொல்வதற்கு ஒண்ணும் இல்லை. ஒரு அரசு நடக்குது சார், நீங்க இந்த திட்டத்தை நிறைவேற்றல, இல்ல இந்த திட்டத்துல ஊழல், இல்ல இந்த திட்டம் ஏதோ ஒண்ணு நடந்தா தானே சார் ஒரு அரசு மீது குறை சொல்ல முடியும் இல்லையா? ஆமா. அப்படி இல்லாதப்போ இந்த மாதிரி இல்லாதது பொருளாதாரத்தை தான் சொல்ல முடியும்.